ஹாய் கைஸ். தன்னோட 5 வயசு குழந்தைய இழந்த தாய்க்கு ஒரு ஆன்டிக் மார்க்கெட்டில் அவங்க பொண்ணோட ரிசம்பிள்ஸில் இருக்கிற ஒரு டால் கிடைக்கிது. அதை அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து அது கூட வாழ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. இது எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த டால் வந்ததுக்கப்புறமா ஏற்பட்ட மாற்றங்கள், அதனால வந்த விளைவுகள்னு எல்லாமே கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் வாங்க. ஓப்பனிங்லேயே ஒரு ஏரியாவில் கிட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அவங்க பொண்ணுக்கிட்ட வெளியே போயிடாதடா, பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவான், வீட்டுக்குள்ளேயே இருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகிறாங்க திங்ஸ் வாங்குறதுக்காக. கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடுறாங்க. அப்போ ஹீரோயினோட பொண்ணு எங்கேயாவது ஒளிஞ்சிக்கலான்னு போனால் ஒரு இடத்துலையும் ஒரு பொண்ணு இருந்துட்டு வேற எங்கேயாவது போன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து வீட்டுக்கு வந்த ஹீரோயினுக்கு ஒரு குட்டீஸையும் காணோம். எங்கடா ஒருத்தர் கூட காணோன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் போய் என் பொண்ணு அங்கே இருக்காளான்னு கேட்குறாங்க. அங்கேயும் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்து வீட்டில் கேட்குறாங்க. அங்கேயும் இல்லை. இப்படியே ஒரு வீடியும் தேடி அவங்க பொண்ணு எங்கேயுமே கிடைக்கலன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து அந்த ஏரியாவையே தேட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இவங்களோட ஹஸ்பண்டும் வந்துடுறாங்க. அவர் தான் ஹீரோ. அவங்க வந்ததுக்கப்புறம் 2 பேர்த்துக்கிட்டேயும் கேட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. போலீஸுமே நாங்கள் தேடி பார்க்குறோம், கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ அவங்களோட ஒய்ஃபுக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொஞ்சமாச்சும் குடிமா, நம்மளோட பொண்ணு கிடச்சிருவான்னு ஆறுதல் சொல்ல அதுக்குள்ளே ஜூஸ் அப்படியே கொட்டிடுது. சரி கொடுங்க, அதை எடுத்து வாஷிங் மிஷினில் போடுறேன்னு அவங்களும் எடுத்து போட்டுருவாங்க. அப்புறம் என்னமோ தெரிலன்னு ஓப்பன் பண்ணி என்னடான்னு எடுத்து பார்ப்பாங்க. பார்த்தா அது அவங்க பொண்ணு உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறேன்னு சொல்லி மூச்சு விட முடியாமல் துடிச்சு இறந்து போயிருக்காங்க. அதை பார்த்த ஹீரோயின் கத்தி அழுது அவங்க ஹஸ்பண்டையும் கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே காரியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக 1 வருஷம் கழித்து காட்டுறாங்க. மறுபடியும் குட்டீஸ் எல்லாம் விளையாண்டுருக்காங்க. ஆனால் இங்கே ஹீரோயினோட பொண்ணு மட்டும் இல்லாமலே போயிட்டா. அதெல்லாம் ஹீரோயினால் ஏற்றுக்கவே முடியலை. அவள் இல்லாத வீடு வெறிச்சோடின்னு இருக்குது. ஹீரோயினுக்கு இதனாலேயே டிப்ரெஷனும் ஆயிருக்கும். ஸோ அவங்க சைக்காட்ரிஸ்டில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அங்கே அவங்க மனசில் படுற எதாக இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஒருத்தரும் அவங்க மனசில் இருக்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோயினும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வாயெல்லாம் உளருது, அப்படியே நடுங்குறாங்க. அதோடையே வந்து வாஷிங் மிஷினில் என்னோட பொண்ணு மூச்சு விட முடியாமல் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே அழுதுடுறாங்க. அவ்வளோதான் விடுங்கன்னு சொல்லி ஹீரோவும் கூப்பிட்டு போயிடுறாரு. வீட்லேயே சோகமாக இருக்கும்போது ஹீரோவோட அம்மா வந்து இவங்க கிட்ட பேசிட்டு அப்படியே ஒரு நோட்டீஸையும் கொடுத்துட்டு போவாங்க. அது ஒன்றும் இல்லை, பக்கத்தில் ஒரு ஆன்டிக் மார்க்கெட் போட்டிருக்காங்க, ஃப்ரீ டைமில் போய் விசிட் பண்ணி பாருன்னு சொல்லுவாங்க. அந்த நோட்டீஸில் ஓல்டு டால்ஸும் இருக்கும்னு போட்டிருக்கும். அதெல்லாம் பார்த்தபடியே யோசிச்சுட்டு நிற்கும்போது அடிக்கிற காற்றுல அது அப்படியே பறந்து போகுது. இவங்களும் பின்னாடியே போகிறாங்க. கடைசியில் அது அந்த மார்க்கெட்டுக்கே போயிடுது. ஒரு வழியாக அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு டாலை பார்க்குறாங்க. அங்கே கட் பண்ணால் வீட்டில் இருக்காங்க. கரெக்டாக ஹீரோ வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒரே ஷாக்கு. என்னடா இவ எப்பவும் இல்லாமல் இன்றைக்கி இவ்வளோ ஜாலியாக இருக்கான்னு அவரும் பார்க்குறாரு. சரி சாப்பிடலான்னு டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க. பக்கத்தில் அந்த டால் இருக்குது. அதை பார்த்தா ஒரு செகண்டில் ஜர்க் ஆகிடுறாரு. அது ஒன்றும் இல்லைங்க, பக்கத்தில் மார்க்கெட் போனேன், ரேட்டும் கம்மியாக இருந்துச்சா, எனக்கும் ரொம்ப பிடிச்சதா அதான் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு சரி சாப்பிடுங்கன்னு அவருக்கு ஒரு பிளேட்டும் அந்த டாலுக்கு ஒரு பிளேட்டும் வைக்கிறாங்க. ஹீரோ என்னடா இவன்னு விசித்திரமாக பார்க்குறாரு. ஆனாலும் சரி பரவாயில்ல, இவன் ஹாப்பியாக இருந்தால் போதும்னு விட்டுறாரு. நெக்ஸ்ட் டே அந்த டாலை நல்லா க்ளீன் பண்ணி நகைலாம் கட் பண்ணி விட்டுறாங்க. அவங்க பொண்ணோட ட்ரெஸ்ஸையும் எடுத்து போட்டு விடுறாங்க. அந்த டாலுக்குன்னே அந்த ரூமை ஒதுக்கிடுறாங்க. அப்புறம் இவங்களை சைக்காட்ரிஸ்ட்டை கூப்பிட்டுட்டு வராங்க. அங்கே டாக்டரும் இதுக்கு பேர் தான் டால் தெரப்பி. மனுஷங்களுக்கு பெட்ஸ் கூட எப்படி ஒரு எமோஷ்னல் பாண்ட் இருக்கோ அதே மாதிரி தான் டால் கூடயும் இருக்கும். ஸோ உங்கள் ஒய்ஃப் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகிட்டு இருக்காங்க, நீங்களும் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. ரொம்ப நாள் கழித்து மால் போகிறாங்க. அங்கே டாலுக்கு ட்ரெஸ் பார்க்குறாங்க. அங்கே வேலை செய்கிற ஒரு பொண்ணு வந்து உங்கள் பொண்ணுக்கு எவ்வளோ வயசாகுதுன்னு கேட்டுட்டு அந்த குழந்தை மூஞ்ச பார்க்கலான்னு பார்க்குறப்போ அது பொம்மையாக இருக்குது. அதை பார்த்ததுமே ஒரு மாதிரியாக இவங்கள பார்க்குறாங்க. ஹீரோக்கு இது தெரிஞ்சு என்ன பண்ணுறதான்னு தெரியாமல் வா வெளியே போய் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயினியை கூப்பிட்டுட்டு கார் எடுத்துகிட்டு வேற ஒரு பிளேஸுக்கு வந்து அங்கே ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஒய்ஃபையும் அந்த டாலையும் மட்டும் ஃபோட்டோவில் அழகழகாக எடுத்துக்கிறாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து எடுத்த ஒரு ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி வீட்லேயும் மாட்டி விடுறாங்க.
கொஞ்ச நாள் அப்புறம் இவங்க மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. நல்லபடியாக குழந்தையும் பிறந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த டாலை அவ்வளோவா கண்டுக்கிறதும் இல்லை. சரி குழந்தை தூங்கட்டும்னு பக்கத்தில் அந்த டாலை வச்சுட்டு ஹாலில் அவங்க மாமியார் கூட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் உங்களுக்கு எவ்வளவோ பரவாயில்ல, உட்கார்ந்த இடத்துல இருந்தே குழந்தைய பார்த்துக்கலாம். ஆனால் எங்கள் காலத்தில் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே திடீர்னு குழந்தை கத்துற சவுண்டு கேட்டு ஓடி போய் பார்த்தா அதோட கழுத்தில் லைட்டாக பிளட் இருக்குது. இந்த டாலோட ஹேரு தான் குழந்தையோட கழுத்தில் சுற்றிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா அதை எடுத்து போட்டுட்டு அன்னைக்கு நைட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட இதை பற்றி பேசுகிறாங்க. சரி ஓகே, இதை பேக் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலான்னு சொல்லிட்டு அதோட பாக்ஸ்லேயே அதை போட்டு பேக் பண்ணி வீட்லேயே ஒரு ஓரத்தில் வச்சிட்றாங்க. அங்கே கட் பண்ணால் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. குழந்தையும் வளர்ந்து 5 வயசும் ஆயிடுச்சு. ஜாலியாக அம்மா கூட விளையாடிட்டு வெளியில் போயிட்டு வராங்க. வீட்டுக்குள்ளே வந்த மையை அவள் கையில் இருக்கிற கோலி குண்டையெல்லாம் செதற விட்டுறா. அதுக்கப்புறமா அதை ஒன்றா எடுத்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த டால் இருக்கிற பிளேஸுக்கும் போயிடுறான். அப்போ தான் அப்படி ஒரு டால் இருக்குன்னு தெரிஞ்சு அதை வெளியே எடுத்துகிட்டு வந்து அம்மா நான் இது கூட விளையாடுறேன்னு சொல்ல அவங்களும் யாருடா அதுன்னு பார்க்குறாங்க. ஓ இந்த டாலா, இது கூட எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சரி போய் விளையாடுன்னு சொல்லிடுறாங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. அன்னைக்கு நைட்டு மை தூங்கிட்டு இருக்கும்போது அவள் ரூமை விட்டுட்டு அம்மா கிட்ட எந்திரிச்சு போய் படுத்துக்கிறா. ஆயா என்னை ஹர்ட் பண்ணுறாம்மா, அங்கே தூங்கவே விட மாட்டேங்கிறா, ஏன்னா அவளுக்கு என்னை பார்த்தா பொறாமையாக இருக்காமா, இது அவள் இருக்க வேண்டிய இடம்னு சொல்கிறான்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் தூக்கத்தில் தான் வளர்றான்னு சொல்லிட்டு அவள் அப்படியே தூக்கி கொண்டது அதே ரூமில் படுக்க வச்சுட்டு அந்த டாலை எடுத்து மேலே ஷெல்ஃபில் வச்சு விட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்குள்ளே வராங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. கிட்ஸ் 2 பேருமே விளையாடிட்டு இருக்கும்போது மை என்ன சொல்கிறேன்னா இந்த டால் பேசும் தெரியுமாங்கிறா. அதுக்கு அந்த பொண்ணு டால்ஸ் எல்லாம் எங்கேயாவது பேசுமா, லூசா நீயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாலோட கையை பிடிச்சி உடைக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா. இங்கே ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்காக டீ போட்டுட்ருக்காங்க. திடீர்னு ஃப்ரெண்டோட பொண்ணு ஓடி வந்து கதறி கதறி அழுகிறா. இங்கே பாருமான்னு கையை காட்டினா 3 இடத்துல கடித்த தடம் இருக்குது. உடனே ஹீரோயின் மை ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க, ஃபஸ்ட்டு சாரி கேளுன்னு அடிப்பாங்க. ஆனால் அவள் என்ன சொல்கிறான்னா அம்மா இதெல்லாம் நான் பண்ணலாமா, அந்த ஆயாதாம்மா பண்ணான்னு சொல்கிறா. அப்போ சொல்லிகிட்டே இருக்கும்போது இவங்க ஃப்ரெண்டும் இல்லை பரவாயில்ல விடுங்க, அடியெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை விட்டுருங்கன்னு சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து மை அந்த டாலையும் எடுத்துகிட்டு வந்து வா அம்மா கிட்ட வந்து சாரி கேளுன்னு சொல்லி 2 பேரும் அப்படியே சாரி கேட்குறாங்க. உடனே இதை பார்த்த ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துடுது. ஹீரோயின் அவங்க பொண்ணு கூட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஆல்பத்தில் செட் பண்ணிவிட்டு வேலை எல்லாமே முடிச்சுட்டு குளிக்கலான்னு போகிறப்போ ரூம்குள்ளே இவ ஓடி குதிக்கிற மாதிரி இருக்குது. உடனே அவங்க மை இப்படிலாம் ஓடி குதிக்காத, கீழே விழுந்தா அடிபடுன்னு சொல்லிகிட்டே டோரை ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே மை இருக்க மாட்டா, அந்த டால் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்க எடுத்து வச்ச ஃபோட்டோஸில் எல்லாத்துலேயுமே மையோட ஃபேஸில் மட்டும் கிறுக்கியிருக்கும். அப்போது தான் கரெக்டாக மையும் ரூம்குள்ளே வருவாள். மை ஏன்டி இப்படி பண்ணியிருக்கேன்னு கேட்டால் நான் இல்லைம்மா எல்லாமே இந்த ஆயா தான் பண்ணியிருக்கான்னு சொன்னால் ஹீரோயினுக்கு கோவம். ஏன் இப்போலாம் இப்படி போய் பேசிகிட்டே இருக்குன்னு அவளை அடிக்க கையை பிடிச்சி இழுப்பாங்க. கையில் பார்த்தா ஃபுல்லாக கீறி வச்ச காயமாக இருக்கும். உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை மம்மின்னு சொல்லிட்டு அந்த டாலை எடுத்துகிட்டு அந்த பக்கம் போயிடுறான். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு வராங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா குட்டீஸ்க்கு இது சகஜமான விஷயந்தான். அவங்க கூட இருக்கிற டாய்ஸை பேசுகிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுறது எல்லாமே இருக்கும் தான். சரின்னு உங்கள் பொண்ணுகிட்ட ட்ராயிங் பண்ண சொன்னால் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்களேன்னு காட்டுறாங்க. தூக்கில் தொங்குற மாதிரி 2 பேர்த்தோட ஒரு குட்டி பொண்ணு ஒரு பெரிய பேய் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கா. இன்னொன்று என்னென்னா மூஞ்செல்லாம் கிறுக்கி கண்ணுலலாம் தண்ணி வர மாதிரி ஒரு உருவம். இதெல்லாம் ஏன் பண்ணணுன்னு கேட்டால் எல்லாமே அந்த ஆயா தான் பண்ண சொன்னேன்னு சொல்கிறா. ஆமாம் யார் அந்த ஆயான்னு கேட்டால் ஹீரோயின் யோசித்தபடியே அங்கே சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது மை நடந்து வந்து ஹீரோயின் கிட்ட படுக்கிறா. ஹீரோயினும் தலையை தடவி விட்டுறாங்க. என்ன ஒரு மாதிரியாக இருக்குன்னு லைட்டை போட்டு பார்த்த அப்புறம் தான் தெரியுது வந்தது மை இல்லை அந்த டாலுன்னு. ஒரு செகண்டில் பயந்து கத்திடுறாங்க. வெடிஞ்சதும் மையை ப்ளே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே வந்து அந்த டாலை பேக் பண்ணி கொண்டு போய் குப்பையில் போட்டு விட்டுருவாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டும் கேட்குது. என்னடா இவ அதுக்குள்ளே வந்துட்டாலான்னு வெளியே போய் பார்த்தா வந்தது மை இல்லை அந்த டாலு. கோவத்தில் சப்பாத்தி கட்டையால் அந்த டாலை 4 அடி அடித்து விட்டுறாங்க. அப்படியே சைடில் திரும்பி பார்த்தா அந்த டால் அதே பெட்டில் உட்காண்ட்ருக்கு. அட கடவுளே, அப்போ நம்ம அடித்தது யாருன்னு திரும்பினா குட்டி கையிலேருந்து கோலி குண்டு உருண்டு போகுது. ஐயோ மையின்னு கத்துவாங்க. ஆனால் இவ்வளோ நேரம் இவங்களுக்கு வந்தது வெறும் கனவு தான். இதுக்கப்புறம் உண்மையாகவே கதவை தட்டுற சவுண்டு கேட்குது. ஃபஸ்ட் அந்த லென்ஸில் பார்க்குறாங்க.
யாரும் இல்லைன்னு தெரிஞ்சு கதவை ஓப்பன் பண்ணனா கேட்டுக்கு பக்கத்தில் அதே டால் இருக்குது. ஒரு செகண்டில் உயிரே போயிடுது. அப்புறம் தான் அந்த டாலில் இருக்க நோட்டீஸாக பார்க்குறாங்க. இது பெருசாக இருக்குது, குப்பையில் செப்பரேட் பண்ணி போடுங்கன்னு ஒட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக குப்பை வண்டி வர்றப்ப இவங்க கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அவங்களும் அதை வாங்கி போட்டுக்கிறாங்க. இப்போதான் ஹீரோயினுக்கு நிம்மதியாக இருக்குது. இப்படியே இந்த குப்பையெல்லாம் ஏற்றிட்டு போகிறப்ப கரெக்டாக அந்த டால் மட்டும் கீழே விழுகுது. சரி, அதை எடுத்து உள்ளே போடுவோன்னு போடுறாரு. அப்போது திடீர்னு ஆம்புலன்ஸ் போகிற சவுண்டெல்லாம் கேட்குது. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடி வந்து பார்த்தா குப்பையெல்லாம் கம்ப்ரெஸ் பண்ணுற மிஷினில் அந்த ஆள் சிக்கி மூச்சு விட முடியாமல் துடிச்சிட்ருப்பார். அப்போ கரெக்டாக ஆம்புலன்ஸ் வந்து அவரை காப்பாற்றுவாங்க. எங்கேருந்து தான் வந்தால் இந்த மையின்னு தெரில. திடீர்னு அந்த டாலை கையில் எடுத்துட்டு அவங்க அம்மா முறைச்சபடியே வீட்டுக்கு போகிறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயின் தூங்காமல் அவங்க பொண்ணு ரூமில் செட் பண்ணியிருக்கிற கேமராவை பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு இவர் எந்திரிச்சு வந்து என்னன்னு கேட்டால், இங்கே பாரு நம்ம பொண்ணு அந்த டால் கூட பேசிகிட்டு இருக்கா, அதுவும் பேசுது பாருன்னு காட்டுறாங்க. ஆனால் ஹீரோக்கு இதில் நம்பிக்கையே இல்லை. ஹீரோயின் தான் ஹாலுசினேஷனால் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் சேர்த்து தூங்க வைக்கிறாங்க. மார்னிங் எப்பவும் போல் ஹீரோயின் அவங்களோட டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கும்போது மை வந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடலான்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சுக்கிறா. ஹீரோயினும் உள்ளே போய் கண்டுபிடிக்க போகிறேன்னு பெட்ரூமுக்குள்ளே போகிறாங்க. உன்னை நான் கண்டுபிடிச்சினேன்னு சொல்லிகிட்டே பெட்ரூமுக்கு போகிறாங்க. பெட்ஷீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்க மாதிரி இருக்குது. இவங்க அதை தூக்கி பார்க்குறாங்க, அங்கேயும் இல்லை. கட்டில் இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே குமிஞ்ச பார்த்தா அங்கேயும் இல்லை. அடக்கடவுளே என்னடா இதுன்னு பார்த்தா இவங்கள தாண்டி குதித்து பெட்ஷீட்டை போத்திட்டு ஓடுற மாதிரி இருக்குது. ஹீரோயினுக்கு உள்ள ஒரு பயம், அது அந்த டாலாக தான் இருக்குமோன்னு. அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினுக்குள்ளே உட்காந்துட்டு கை மட்டும் தெரிகிற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு உன்னை எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன்னு திட்டிகிட்டே பக்கத்தில் போகும்போது கை உள்ளே போயிடுது. அப்படியே உள்ளே எட்டி பார்க்குறாங்க. உள்ளே இருந்து ஒரு கொடூரமான உருவம் அவங்க மேலே பாஞ்சு உட்காருது. அவங்களும் பயந்து அதை தூக்கி வீசுகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அது அவங்களோட பொண்ணு மையன்னு. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அங்கே தான் அவங்க ஹஸ்பண்டும் ஒர்க் பண்ணுறனால ஓடி வந்து என்ன தான் ஆச்சுன்னு கேட்டால் எல்லாமே என்னால் தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் டாக்டர் அவ்வளோவா அடி இல்லை, எல்லாம் சரியாயிரும்னு சொல்கிறாங்க. அப்படியே உங்கள் ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் ஹெல்த்து செக்கப் பண்ணணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொரு டாக்டர் சொல்கிறாங்க, ஆமாம் உங்கள் ஒய்ஃப் கிட்ட ஏதாவது ஸ்ட்ரேஞ்ச் ஆக்டிவிட்டி தெரியுதான்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர், அப்பப்போ இந்த பொம்மையை பார்த்து தான் பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்கிறாங்க. அப்போதான் டாக்டர், ஆமாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு மையோட முதுகை காட்டுறாங்க. முதுகு ஃபுல்லாக ஸ்க்ராட்சாக இருக்குது. அடக்கடவுளே என்னம்மா இது, யார் இப்படியெல்லாம் பண்ணான்னு கேட்டால் இப்போ நான் சொன்னால் மறுபடியும் எனக்கு அந்த அடி விழுன்னு சொல்கிறா. ஸோ இவங்களே புரிஞ்சுக்கிறாங்க எல்லாமே இந்த ஹீரோயின் தானே. ஹீரோயின் செக்கப் முடிச்சுட்டு வராங்க. அப்போ ஹீரோ இங்கே ஃப்ரெஷ்ஷான சுத்தமான காற்று கிடைக்கிது, பேசாமல் ஒரு 2 நாள் நீங்கள் இருந்து ரெஸ்ட் எடு, நான் இங்கே சீட்டு வாங்கி தரேன்னு சொல்ல, அப்போ மையை யார் பார்த்துக்குவான்னு கேட்டால் அவளை என்னோட அம்மா கூட அனுப்பி விட்டுட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த டாலுன்னு கேட்டால் அதையும் தானே சொல்கிறாங்க. அட கடவுளே, ஏன் இப்படி பண்ணுறீங்க, அந்த டால் கூட ஏன் அனுப்புனீங்க, அது ரொம்ப டேஞ்சரானதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, இங்கே ப்ராப்ளம் வந்து அந்த டால் கிடையாது, நீ தான்னு சொல்ல, என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்டால் அவள் உடம்பு முழுக்க அவ்வளோ ஸ்ட்ரெச் மார்க் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோயின் அவங்க கையையும் காட்டுறாங்க. இவங்களோட கையிலையும் அப்படி தான் யாரோ கீறின மாதிரி இருக்குது. இங்கே பாருமா, கொஞ்ச நாளில் எல்லாமே சரியாயிரும். உனக்கு போடுறதுக்கு என்ன ட்ரெஸ் வேணும், சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி நான் கொண்டு வந்து தரேன்னு சொல்கிறாரு. சரி ஓகேங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அந்த டாலை மட்டும் உங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த கோயிலில் வச்சு எரிக்க சொல்லுங்கள். ஏதாவது தீய சக்தி இருந்தால் அதை அந்த கோவிலில் வச்சு அழிச்சிருவாங்கன்னு உங்கள் அம்மா தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த டாலை அழிக்கிறது தான் உனக்கு நிம்மதியை தரும், நான் கண்டிப்பாக அதை நான் கோயிலில் செக் பண்ணுறேன், நீ நிம்மதியாக போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்த ஹீரோ கோயில் பூசாரிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி டால் ரிச்சுவல் பற்றி விசாரித்தா இந்த மந்த்துக்கு எல்லாம் ஃபுல்லாகிடுச்சுப்பா, இனி நெக்ஸ்ட் மந்த்து பார்த்துக்கலாம், இருந்தாலும் நீ அந்த டாலோட ஃபோட்டோஸு அந்த பாக்ஸோட ஃபோட்டோஸுன்னு எல்லாத்தையும் அனுப்புன்னு சொல்லி வச்சுருப்பார். ஹீரோவும் எல்லாமே எடுத்து அனுப்பிட்டு அந்த டாலை பற்றி யூடியூப்பில் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதே பூசாரி கால் பண்ணி, தம்பி அந்த டாலு ரொம்ப டேஞ்சரானது, ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம அழிச்சிடணும், ஸோ நாளைக்கு மார்னிங்கே வரேன் வீட்டுக்குன்னு சொன்னால், என்னது நாளைக்கேவான்னு கேட்குறாரு.
அட ஆமாப்பா, அது நாளைக்கே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. யூடியூப்பில் ஒரு கேங்கு வீடியோ போட்டிருப்பாங்க. ஒரு வில்லேஜில் டால் மேக்கர் ஒருத்தர் அவரோட பொண்ணு இறந்ததுக்கப்புறம் அவங்களோட ஒய்ஃபுக்காக ஒரு டால் செஞ்சுருப்பார். அதுவுமே அவங்க பொண்ணு ரிசம்பலில். அதோட தான் அவங்க ஒய்ஃபு சாகிற வரைக்கும் இருந்திருப்பாங்க. இறந்ததப்புறம் கூட அவங்க கூடயே அதை புதைச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த டால் மட்டும் புதைச்சதுலேருந்து வெளியே வந்துருச்சுன்னு சொன்னதை கேட்டு அதை தேடி ஒரு கேங்கு விலாகுன்னு சொல்லி போயிருப்பாங்க. ஆனால் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் அதில் ஒன்றுமே இல்லைன்னு. அங்கே கட் பண்ணால் ஹீரோவோட அம்மா மையை தூங்க வச்சுட்டு ஹாலுக்கு வருவாங்க. திடீர்னு பார்த்தா மை அங்கே நிற்பா. செல்லமே, இன்னுமா உனக்கு தூக்கம் வரல? சரி, குடிக்க உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறாங்க. உடனே அது ஓடி வந்து அவங்களோட முதுகில் ஏறிக்குது. அது மை கிடையாது, அந்த டால் தான். ஆனால் இது அந்த பாட்டிக்கு தெரில. என்னம்மா இன்னுமா தூக்கம் வரல? சரி வாடி செல்லம், உனக்கு நான் கதை சொல்லி தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு பெட்ரூமுக்கு கூப்பிட்டு போய் லைட்டை போட்டால் மை அங்கே தூங்கிட்டு இருக்கா. அடக்கடவுளே, அப்போ யார் இதுன்னு சொல்லி அந்த டால் அப்படியே கீழே போடுறாங்க. சேம் டைம் ஹீரோ இந்த பக்கம் ரிச்சுவல்ஸ்க்கு தேவையான எல்லா திங்ஸையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா ஹீரோவுக்கு கால் பண்ணி, எப்பா டே, இந்த டாலை பார்க்கவே பயமாக இருக்குடா, என் மேலே ஏறின மாதிரியெல்லாம் தோணுது, ஆனால் இமேஜினேஷன் மாதிரி தெரிலன்னு சொல்ல, அதுக்கு அவங்க கவலைப்படாதீங்க, நாளைக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைச்சிடும், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மான்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க. ஹீரோ அப்போ தான் அவங்க பொண்ணு மை டால் கூட பேசின சிசிடிவியை ஃபோனில் பார்க்குறாரு. அப்போ நீ வந்து குறுக்காவா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கியா, அது எங்கே இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கோம். ஹீரோ அந்த ஊரை பற்றியும் அந்த டால் பற்றியும் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அதில் ஆயான்னு மென்ஷன் ஆகிருக்கும். அப்போது மை டெய்லியும் இதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்திருக்காளான்னு யோசிச்சுட்டு உடனே புறப்பட்டு மையை பார்க்கணுன்னு போகிறாங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, மையை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோமா, நான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்குள்ளே மையும் காணோம், கூடவே அந்த டாலையும் காணோம். பாட்டி வெளியே போய் தேடிட்டே ரோடெல்லாம் தேடிட்டு போகிறாங்க. வர வழியில் ஒரு ஆள்கிட்ட கேட்டால் ஒரு பொண்ணு இல்லைம்மா, 2 பொண்ணு கையை பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறத கேட்டு ஓடி போய் பார்க்குறாங்க. மை மட்டும் பிரிட்ஜ் மேலே உட்காந்துட்ருக்கா. பாட்டி பக்கத்தில் போய், டே கண்ணா குதிச்சிராதடா, பாட்டியை பாருடா டே கண்ணான்னு பக்கத்துலேயே போகிறாங்க. கரெக்டாக ஹீரோ அப்போ வீட்டுக்கு வந்து, அம்மா அம்மா மை எங்கே மை எங்கேன்னு கேட்டுகிட்டே உள்ளே வராரு. கதவுக்கு வெளியே மை வாய் ஃபுல்லாக பிளட்டோட கையில் அந்த டாலோட நிற்பா. ஹீரோ ஓடி வந்து அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு பாட்டி எங்கேன்னு கேட்டால் கரெக்டாக அப்போ போலீஸும் வராங்க. பாட்டியை கூப்பிட்டுட்டு வந்து என்ன ஆச்சுன்னு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. நான் என் பேத்தியை காப்பாற்ற தான் போனேன், ஆனால் அது பக்கத்தில் என்னோடய பேத்தியே கிடையாது, ஒரு மாதிரி கொடூரமான உருவம் என் கையை பிடிச்சி அப்படியே கடிச்சிருச்சு, அதை பார்க்கவே முடியலடா கடவுளேன்னு பயந்து அழுகுறாங்க. போலீஸ் ஹீரோவை கூப்பிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறாங்க. உங்கள் பொண்ணு வீட்டிலேருந்து தனியாக வந்ததாக தானே சொன்னீங்க, ஆனால் இங்கே பாருங்களேன்னு காட்டினா ஹீரோவோட அம்மா அவங்க பேத்தியை காப்பாற்றுறாங்க. திடீர்னு ஆப்போசிட்டில் ஒரு உருவம் ஓடி வந்து இவங்க அம்மாவை அட்டாக் பண்ணுது. அப்போ இது யாருன்னு கேட்குறாங்க. இங்கே ஹீரோவுக்கு அப்படியே நடுங்குது, வார்த்தையே வரல. சரி விடுங்க, கண்டுபிடிச்சிடலான்னு போலீஸும் சொல்லி விட்டுறாங்க. ஹீரோ அவங்க அம்மாவுக்கு ஆயில்மெண்ட்டு போட்டு விடும்போது கையில் கடித்த தடம் பார்க்குறாரு. அப்படியே அந்த வாட்சையும் கழட்டுறாங்க. பாதி கடித்த ஸ்ட்ராப் இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் தூங்கிட்டு இருக்க மையோட வாயில் இருக்க பல்லில் வச்சு பார்த்தா அது கரெக்டாக இருக்குது. அவள் திடீர்னு முழிச்சு ஒரு கத்துவா பாருங்க. ஹீரோக்கு கொலை நடுங்கிரும். அங்கே கட் பண்ணால் அடுத்த நாள் மார்னிங் அந்த டாலை எரிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போக ஒருத்தர் வராரு. ரிச்சுவல்ஸ் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதே மாதிரி நிறைய பேரோட டால்ஸை கொண்டு வந்து அந்த கோயிலில் வச்சு ஒட்டுக்கா சேர்த்தி பூஜை பண்ணி அதை எரிச்சிருப்பாங்க. இதையெல்லாம் ஹீரோ வீடியோவாக எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒய்ஃப் கிட்ட காட்டுறாரு. அவங்களுக்கு அப்பாடா, ஒரு வழியாக எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சரி பண்ணிட்டோன்னு ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஆனால் அதுதான் தவறு. இந்த பக்கம் இந்த ரிச்சுவல்ஸ்க்காக வாங்கிட்டு போனான் இல்லையா, அந்த டாலை அவன் எரிக்காமல் அதை சேல் பண்ணி காசு பார்க்கலான்னு இன்னொருத்துக்கிட்ட வந்து ரேட் பேசிகிட்டு இருக்கான். அப்படி அவன் பேசி முடிச்சுட்டு போகலான்னு பார்க்கும்போது அவன் வாயிலிருந்து திடீர்னு முடியாக வருது. அவன் அப்படியே கீழே விழுந்து கையில் இருக்க டாலை கீழே போட்டு அந்த பாக்ஸும் உடஞ்சி அவனும் அன்கான்ஷியஸுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் பார்த்து அவன் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வராங்க. அப்போ கரெக்டாக இன்னொரு பூசாரி வந்து, தம்பி எங்களை மன்னிச்சிருப்பான்னு சொன்னால், யோ என்னையா இது, இன்னைக்கு காலையில் தானையா இதை எரிச்சிங்கன்னு சொன்னால், இல்லைப்பா கூட இருந்தவன் அதுக்கு பதிலாக வேற ஒரு டாலை போட்டு எரிச்சிட்டான் போல், இன்னைக்கு இதுக்கு கண்டிப்பாக ஒரு முடிவை கட்டிடலாம், ஆனால் அது வரைக்கும் இதை பார்த்துக்கோங்கன்னு கொடுத்துட்டு போகிறான். ஹீரோவும் அதை சேரில் கட்டி போட்டு வச்சுட்டு போலீஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க.
போலீஸ் ஓல்டு நியூஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு அந்த டாலை பாக்ஸ்ல இருந்து எடுக்க வேண்டாம், யாரும் அதை தொடவும் வேணாம், இதில் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டாக ஒரு நர்ஸு வந்து அதை தூக்கிடுவா. என்னங்க டால்குள்ளே ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு வாயிலிருந்து ஏதோ ஒன்று வெளியே எடுத்தா அது ஒரு குழந்தையோட பல்லு. உடனே அந்த டாலை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி பார்த்தா மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரியே எலும்பெல்லாம் அப்படியே இருக்குது. கரெக்டாக அப்போன்னு பார்த்து ஹீரோயின் வந்துட்டு என்னங்க என்ன இதெல்லாம்னு கேட்குறப்போ நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நேரத்தில் போலீஸும் வந்து அந்த டாலை நாங்கள் கஸ்டடி எடுத்துக்கிறோம், சும்மா ஏதாவது ஒரு அக்யூசேஷன் வச்சுட்டே இருக்காதீங்க, இன்னைக்கு நான் பார்க்குறேன் அது நகருதா என்னன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது அங்கே வந்த ஃபாதர் ஒருத்தர் அந்த டாலோட சேர்த்து போலீஸை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. பின்னாடியே ஹீரோ ஹீரோயின் அந்த ஃபாதர்னு 3 பேரும் இந்த போலீஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. ஹீரோக்கு அந்த டால் ஏன் நம்மக்கிட்டேயே திரும்ப வருது, ஃபஸ்ட்டு அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக முன்னாடி போகிற அந்த காரில் இருக்கிற போலீஸுக்கு இன்னொருத்தர் கால் பண்ணி இந்த டாலை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவரும் அப்போவே ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தானேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்தா அதில் டாலும் இல்லை அவரும் இல்லை, இது ரெண்டுத்துக்கும் பதிலாக ஒரு கொடூரமான ஃபேஸ் இருக்குது. அதை பார்த்து உடனே ஜர்க்காகி அதை தூக்கி வீசிடுறாரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரிட்ஜு வருது. அப்போ பக்கத்தில் இருந்த டாலை காணோம். திடீர்னு காருக்கு முன்னாடி ஒரு குழந்தை நிற்கிற மாதிரி இருக்கு, அது மேலே ஏற்றிடுறாரு. காரை நிறுத்திட்டு பார்த்தா பின்னாடி வீலில் வந்து ஒரு குழந்தை சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இவரும் ரிவர்ஸ் எடுத்து திடீர்னு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அதை மடியில் வச்சு அழுதுட்டு இருக்காரு. ஐயையோ நான் இப்படி பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்தவங்க அப்படியே பக்கத்தில் காரை நிறுத்திட்டு அந்த ஃபாதர் மட்டும் இறங்கி வந்து இவங்களுக்கு மந்திரம் ஓதி அவர் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த டாலுக்குன்னு ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸுக்குள்ளே அதை படுக்க வச்சு அதோட கழுத்து கை கால்னு எதுவுமே நகராதபடி ஒரு மாதிரி டைட் பண்ணிவிட்டு அதுலேயும் சில மந்திரத்தை ஊற்றி அதை அதுக்குள்ளே அடைச்சிட்றாரு. சரி நம்ம வேலை முடிஞ்சிச்சு, அப்படியே கிளம்புவோன்னு ஹீரோ பார்க்க அதுக்குள்ளே அந்த ஃபாதர் இவ்வளோ தூரம் வந்தாச்சுல, பக்கத்தில் தான் அந்த டால் மேக்கர் வீடு இருக்குது, என்னை மட்டும் அங்கே ட்ராப் பண்ணிட்டு போயிருங்கன்னு சொல்ல ஹீரோனும் சரி வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் விட்டுட்டு போகலான்னு புறப்படுறாங்க. அப்போது அந்த டால் மேக்கர் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இது அதே டால் தான் சொல்லி உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் ஒரு சின்ன கிராமத்தில் போலீஸாக இருந்தேன். அப்போது கொக்கிச்சின்னு ஒரு டால் மேக்கர் இருந்தார். அவருக்கு ஒரே பொண்ணு, பேர் ஆயா. பிறந்ததுலேருந்தே ரொம்ப வீக்கான ஒரு பொண்ணு. அம்மாவுக்கு பொண்ணுன்னா உசுறு, அவளை விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. என் பொண்ணு இல்லாமல் நானும் இருக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு நாள் 2 பேரும் சேர்ந்து தற்கொலை பண்ணும்போது அம்மாவோட கயிறு மட்டும் அறுந்து விழுகுது. ஆனால் பொண்ணு பக்கத்தில் இருந்த சுடுதண்ணி பாத்திரத்தில் விழுந்துடுறாங்க. அந்த டால் மேக்கர் அவங்க ஒய்ஃபுக்காக தன்னோட பொண்ணோட ஒரிஜினல் ஹேரு போனு எல்லாமே வச்சு இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு அற்புதமான டாலை பண்ணுறாரு. பண்ணினது மட்டும் இல்லாமல் அதை தன்னோட ஒய்ஃபோடையே வச்சு புதைக்கிறாங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணுறக்காக அதை தேடி போனால் அங்கே அவங்களோட ஒய்ஃபோட உடம்பு மட்டும்தான் இருந்துச்சேன்னு டாலை காணோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எப்படி அந்த ஓல்டு ஆன்டிக் மார்க்கெட்டுக்கு வந்திருக்குன்னு ஹீரோ கேட்க அதுவா அந்த காலத்தில் கக்கிச்சியோட டால்னா அவ்வளோ ஃபேமஸ், ஸோ அதுக்காகவே யாரோ எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி இப்போ நீங்கள் இந்த டாலை எடுத்துகிட்டு போயிருங்கன்னு இவரும் சொல்லிடுவார். அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறாங்க அவங்க அம்மாட்ட இருந்து அந்த டாலை பிரித்தனால தான் இவ்வளோ பிரச்சனையும், பேசாமல் அதோட அம்மாட்டையே சேர்த்துட்டா எல்லாமே சரியாயிரும்னு சொல்ல அதுக்கு ஃபாதர் ஆமாம் என்னோட பிளானும் அதே தானே, சரி போலாம் வாங்கன்னு கிளம்புறாங்க. அப்படி இவங்க போயிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு டைம் ஒரு விலாகை பார்த்துருப்பார் இல்லையா, அதை பற்றி சொல்கிறாங்க. ஹீரோயின் கரெக்டாக அதை எடுத்து இங்கே பாருங்க போயிட்டு ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லைன்னு வந்துட்டாங்கன்னு சொல்ல அப்போது தான் ஃபாதர் சொல்கிறாரு அந்த வீடியோவோட எண்டில் கரெக்டாக பாருங்கள், போனது 5 பேர் ஆனால் ரிட்டன் வந்தது 6 பேர். நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமான பிளேஸ் இல்லை, ரொம்ப கொடூரமான இடம், நம்மளே போயிட்டு எப்படி வருவோன்னு தெரிலன்னு புலம்பிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படி அந்த பிளேஸுக்கு போயாச்சு. ஆல்ரெடி ஈவினிங்கும் ஆயிடுச்சு, இருட்டிகிட்டே வருது. அங்கே இருக்கிற ஒரு இடத்துல தேவையான திங்ஸை எல்லாம் வச்சுட்டு மேப்பை எடுத்து சென்டரில் ஒரு இதை கட்டிவிட்டு எக்ஸாக்டாக அது எங்கே இருக்குன்னு கேட்டு பூஜை பண்ணி அதை மட்டும் பிரிண்ட் எடுத்துக்கிறாங்க. மறுபடியும் அதே பூஜை பண்ணுறாங்க, அந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குன்னு. இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடமே பயங்கரமாக ஆடுது, கூடவே கரண்ட்டும் போயிடுது. இதில் வேற யாரோ ஓடுற மாதிரி தெரியுது. யாரும் எங்கேயும் நகராதீங்கன்னு ஃபாதர் சொல்கிறார். அப்போ
கரெக்டாக ஹீரோயின் கேமராவை தேடி எடுத்து கிளிக் பண்ணுறாங்க. அந்த பேய் அட்டாக் பண்ண வரப்போ எல்லாமே கிளிக் பண்ணுறாங்க. அந்த வெளிச்சத்தில் ஹீரோ கையில் ஒரு மந்திர துணியை கொடுத்து அந்த பேயை பிடிக்க சொல்கிறாரு. ஒரு வழியாக அதையும் பிடிச்சிட்டாங்க. கரண்ட்டுமே வந்துருச்சு. ஆனால் ஃபாதரோட காலில் ஒரு பெரிய ஆணி குத்திடுது. இதனால அந்த ஃபாதர் வர முடியாமல் போயிடுது. லாஸ்ட்டில் ஹீரோயின் மட்டும் அந்த டாலை எடுத்துட்டு தனியாக போகிறாங்க. கரெக்டாக 2 ஹார்ஸ் டைம் செட் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க. ஏதோ கேட் கிட்ட தான் இருக்குன்னு மேப்பில் போட்டிருக்கு. ஆனால் கண்ணு கெட்டின வரைக்கும் எந்த கேட்டுமே இல்லையேன்னு சொல்லிட்டு ஹீரோ தடுக்கி கீழே விழுவார். அப்போ தான் ஹீரோயின் பார்த்துட்டு இதுதான் அந்த கேட்டுன்னு சொல்லி அங்கே இருந்து ஒரு மிஷின் மூலமாக மெட்டல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறக்காக மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு. ஆனால் இவங்களுக்கு டைமும் ஆச்சு. பிகாஸ் இந்த 2 ஹார்ஸ்க்குள்ளே போனால் தான் உண்டு. இல்லைன்னா ரூட்டே கிடைக்காது. இது எப்படின்னா பர்டிகுலராக அந்த 2 ஹார்ஸ் மட்டும்தான் தண்ணி எல்லாம் விலகி ஒரு ரூட் கிடைக்கும். இந்த குஜராத்தில் கூட ஒரு சிவன் கோயில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹீரோ டைம் பார்த்துட்டு நமக்கு இன்னும் 30 மினிட்ஸ் தான், அதுக்குள்ளே நம்ம போகலைன்னா இனிமேல் நம்ம போகவே முடியாதுன்னு கரெக்டாக சொல்ல அந்த இடத்துல மிஷின்லேருந்து கண்டினியூவாக சவுண்டு வருது. ஸோ அந்த இடத்த தோண்டி ஒரு வழியாக அதை கண்டுபிடிச்சிட்றாங்க. அந்த டாலையும் உள்ளே வைக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக ஹீரோயினோட பாக்கெட்லேருந்து மையோட ஃபோட்டோ உள்ளே விழுந்துருது. ஐயோ என் பொண்ணுன்னு கையை விட்டு எடுக்கலான்னு பார்த்தா அது எட்டவே மாட்டேங்குது. சரி வேற வழியே இல்லைன்னு உள்ளவே இறங்கிடுறாங்க. அதை அந்த ஃபோட்டோவை எடுத்ததுக்கப்புறமா திடீர்னு அந்த பேக்கில் இருந்து அந்த பேய் அப்படியே வெளியே வருது. வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட காலையும் பிடிச்சி விடவே மாட்டேன்னு இழுக்குது. அதை பார்க்கவே ரொம்ப கொடூரமாக பெரிய வாய் பெரிய பல்லுன்னு இருக்குது. அது அப்படியே ஹீரோயினோட காலை பிடிச்சிட்டு விடவே மாட்டேன்னு இழுக்குது. ஹீரோயின் ஒரு வழியாக திக்கி திணறி மேலே ஏறிடுறாங்க. ஹீரோவும் கரெக்டாக அதை க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஆனால் கரெக்டாக ஹீரோயினோட முடி உள்ளே சிக்கியிருக்கும். அதை அந்த பேய் அப்படியே உள்ளே இழுக்குது. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்க பொண்ணோட ஃபோட்டோவை உடச்சி அதிலிருந்து ஒரு கண்ணாடி சில்லை எடுத்து தன்னோட முடியை அப்படியே கட் பண்ணி விட்டுறாங்க. அப்பாடா எல்லாமே முடிஞ்சு, நம்ம பொண்ணை நம்ம காப்பாற்றிட்டோன்னு கிளம்பி வீட்டுக்கு வர்றாங்க. மை ஓடி வந்து அம்மான்னு கட்டி பிடிக்கிறா. அவங்களும் அம்மா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டான்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் இங்கே ஹீரோக்கு ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு போய் பார்க்க அதுக்குள்ளே இந்த பக்கம் அம்மா மூச்சு விட முடியலடா மை கொஞ்சம் லூசு விடுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா அப்படியே அந்த கண்ணாடி எடுத்து பார்த்தா தான் தெரியுது அது அவங்க பொண்ணே இல்லை, அந்த பேய் தான். ஹீரோ பார்க்கும்போது அவரோட பொண்ணு அந்த வாஷிங் மிஷினில் மாட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நீ ஒன்றும் பயப்படாதடா அப்பா நான் இருக்கேன்னு சொல்லி அந்த வாஷிங் மிஷினை உடைக்க ட்ரை பண்ணுறதா நினச்சி ஒரு 2 அடி போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது ஹீரோயினுக்கு நடக்கிறது எல்லாமே ஒரு இல்யூஷன் தான். அதுவும் அந்த பேய் தான் கிரியேட் பண்ணுது. இப்படியாச்சு அந்த இடத்துல இருந்து வெளியே வரணும்னு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் அது எல்லாமே ஹீரோயினுக்கு புரியுது. ஆனால் ஹீரோவுக்கு புரியாமல் இதை எல்லாத்தையும் உடைச்சிட்ருக்காரு. ஒரு வழியாக அந்த வாஷிங் மிஷினை உடச்சி பொண்ணை வெளியே எடுத்துடுறாரு. அது பாட்டுக்கு வெளியே வந்து அம்மா கிட்ட போய் அது மேலே இருக்கிற பேயை கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே போகுது. ஹீரோயின் மை வேணா நில்லுன்னு சொல்லி ஓடுறாங்க. ஆனால் ஹீரோ அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்போதான் தெரியுது ஹீரோயின் அந்த பேயோட இடத்துல இருந்து வெளியே வர்றத. அப்படியே அப்பா அம்மா பொண்ணுன்னு 3 பேரும் சந்தோஷமாக அந்த இடத்த கடந்து வர்றத அப்படியே காட்டுறாங்க. அது மட்டும் இல்லை வீட்டுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக அம்மா அப்பா குழந்தைன்னு ஜாலியாக சாப்பிட்டுட்டு சரி வாங்க எல்லாம் வெளியே போகலான்னு சொல்லிட்டு லிஃப்டில் வர்றாங்க. அதே டைம் அந்த ஃபாதர் ஹீரோவோட அம்மா போலீஸ் ஆஃபீஸர்னு 3 பேரும் ஹீரோ வீட்டுக்கு வர்றாங்க. அப்போதான் அந்த பாட்டி மை டாலு கூட பேசின வீடியோவை காட்டிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அதில் என்ன பேசியிருப்பாங்கன்னா அம்மாவை ஸ்வாப் பண்ணுறத பற்றி. அதுக்கு மை சொல்லுவா நான் என்னோட அம்மாவை தரமாட்டேன்னு சொல்லி. அப்போ தான் அந்த பேய் சொல்லியிருக்கோம் அதோட அம்மாவை அதுக்கு பிடிக்காது, ஏன்னா டெய்லியும் அடித்து டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படியே வீட்டுக்குள்ளே காட்டுறாங்க. 3 பேரும் சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் அதில் மையோட தட்டில் மட்டும் இருக்கிற சாப்பாடு அப்படியே இருக்கும். கிளாஸில் இருக்கிற பாலுமே அப்படியே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? இது மை இல்லை, அவங்க அந்த டாலை தான் தன்னோட பொண்ணாக நினச்சிட்டு இருக்காங்க. அப்போதான் அந்த ஃபாதர் சொல்கிறாரு நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஆயாக்கு அவங்க அம்மாவையே பிடிக்காது, ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அம்மா அவங்க பொண்ணை போட்டு டெய்லியும் அடித்து டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அந்த டாலை கொண்டு போய் தன்னோட அம்மா கிட்ட சேர்த்துருக்கோம். இது எல்லாமே இப்போ
வேஸ்ட்டுன்னு சொல்றாரு. அப்படியே இந்த பக்கம் ஹீரோ, ஹீரோயின காட்டுறாங்க. இவங்க தன்னோட பொண்ணுக்கு பதிலா அந்த டால வச்சுட்டு அப்படியே சந்தோஷமா போயிட்டுருக்காங்க. ஆனா, அவங்களோட பொண்ணு காருக்குள்ளேயே இருந்து, "அம்மா, அப்பா நான் இங்க இருக்கேன். என்ன பாருங்கன்னு" கத்திட்டு இருக்கா. மை இருக்க வேண்டிய இடத்துல பொண்ணா இருக்கிறது அந்த டாலு தான். இப்படியே காட்டி இந்த மூவியே முடிக்கிறாங்க. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இதோட நெக்ஸ்ட் பார்ட் கன்டின்யூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதோட இந்த கதையுமே முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.